நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஜூலை பிறந்தாச்சு, வாழ்வில் வசந்த காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இது தட்சாயினம் காலகட்டம் ஆரம்பங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன புரியுதுன்னா, நம்ம பல விஷயங்கள் நம்ம வாழ்வில் எதிர்நோக்கி கொண்டிருக்கோம். அது அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். இப்போ பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெற்றது, அது மட்டுமா சனி வக்கரம் பெறுது, கெடுதல் செய்யக்கூடியவன் மாறுங்கால காலகட்டத்தில் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்துக்கு இறை வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடி போகிறோம், ஆடி 18, இந்த ஜூலை மாதத்தில் எல்லாம் இந்த மாதிரி சிறப்பான காலகட்டமாகவே வரும். இருந்தாலும் நமக்கு வேண்டியதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். முதல்ல பொருளாதார ரீதியாக சார் ஜெயிச்சிருவோமா, பொருளாதார செல்வ கடாட்சம் இருக்குமா, குடும்பத்தில் சந்தோஷம் மகிழுமா, நிச்சயமாக அதுக்குண்டான வழிவகை என்ன. நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பார்த்திங்கன்னா 15 வருஷம் 16 வருஷம் வாழ்ந்தவங்க கூட இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நிற்கிது. வாழ்க்கை இனி கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, அது ஏன் நடக்குது, இந்த கோச்சார விஷயங்கள் என்ன, அதுக்குண்டான பதிலை எதையும் பார்த்துருவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் என்பது தவிர்க்க முடியாது. இடம், வீடு, சொத்து அதை பார்ப்போம். ரிசெஷன் வருகின்ற காலகட்டம், எல்லோரும் வேலையை விட்டுட்டு ஜாப் சர்ச் பண்ணலாமா, அதற்கு வர ஐடியாவா. ரீசெண்டாக வர கிளைண்ட் எல்லாம் தான் கேட்பாங்க, வேலையை விட்டுட்டு பார்க்குறோம் போகிறோங்க, வேலையை விட்டுட்டு வேறு தொழில் பண்ண போகிறீங்களா, இல்லை வேலை கிடச்சிருச்சா, இந்த மாதிரி நிறையா பார்க்கணுங்க. உலக அளவில் எக்கனாமிக்கல் பல மாறுதல் ஏற்படும் காலகட்டத்தில் எப்படி நம்ம சொல்ல முடியும். அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு, ரொம்ப முக்கியம். ஆனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வீடியோ உங்களை வழி நடத்த, இந்த ஒரு மாதத்துக்குண்டான பலபலன் தெரிஞ்சு வழி நடக்கும் பொழுது வருகின்ற சில வருடத்துக்குண்டான பலபலன் அமையுங்கிறது மாற்றுக்கருத்தில் நிச்சயம். இந்த பதிவு நல்லாயிருக்கும். உங்கள் ராசி கொண்ட அம்சத்தை பார்ப்போம். இதோ தாயுள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த உலகத்தில் பாசக்கார பயவுள்ளக அப்படின்னு ஒரு இலக்கணத்தில் பார்த்தா அது கடகராசியாக தான் இருக்கும். அவ்வளோ குடும்பத்துக்காக உழைக்கின்ற ராசி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொல்கிற மாதிரி எந்த விஷயம் நல்லது இருக்கோ ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்கம் முடியாதுங்க. பொறுமையை இவங்களுக்கு தக்க பரிசளிக்கும். உலகை ஆளும் ராசியில் இந்த ராசி. ராமபிரான் உலக ஆண்டான்னு சொல்லுவோம், அவர் கடகராசின்னு சொல்லுவோம். இன்றும் தமிழ்நாட்டில் கடகத்தை பல பேர் சொல்லுவோம். அந்த காலத்தில் கலைஞர்லேருந்து அவர் லக்னம் அந்த அடிப்படையில் சொல்லி பல பேர்த்து சொல்லுவோம். கடகம் அப்படிங்கிறது இந்த ராசி இருக்கும். இப்போ உலகை ஆளும் ராசியில் ஒன்று. பேச்சு திறமை, பொறுமை, இதுதாங்க இந்த ராசிக்கு. இந்த ஜூலை மாத பலாபலன் என்ன சார் சொல்லுது, உங்கள் ராசியில் இப்போது குரு பகவான் இருக்கார். இப்போது கஜகேசரி யோகத்தில் ஹம்ச ராஜ யோகம் இரண்டும் கலந்து அற்புதமான காலகட்டம் வந்திருக்கு. பல பேர் சொல்லுவாங்க நடக்குதுங்கிறாங்க, ஏன் சார் நடக்கலை. தசாபத்தியும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எவ்வளோ பெரிய மோசமான இருந்தாலும் ஜாதகம் அது விதி, தசாபுத்தி, கோச்சாரம் எல்லாம் இணைந்து தான் ஒருத்தர் டைரக்ஷன் கொடுக்குது. இப்போ அந்த 3ல் ஒரு பங்கு அற்புதமாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு தைரியமாக சொல்லிடலாம். முதல்ல நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது விஷயம் என்னென்னாங்க, சந்தோஷமாக இருக்க பழகிக்க வேண்டிய சூழ்நிலை தாச்சு. பல தொந்தரவுகள் விலகுகிறது, எதிரிகள் எத்தனை விலகிறாங்க. அப்போ எதிரிகள் யார், நண்பன் யாருன்னு தெரியக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இப்பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் சக்ஸஸ். அடுத்த திருமண அமைப்புங்க. திருமணம் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு பேச்சுவார்த்தை பேசி பேசி நின்னது பல பேர், பத்திரிக்கை அடித்து நின்னது ஒரு சிலர் இருக்குங்க, இல்லையா. சார் பத்திரிக்கை அடிச்சுட்டான் சார், கொண்டு போய் கொடுக்குறோம் சார், நின்றுச்சு சார், ஒரு அவமானம் வச்சு ஆண் பெண் பல பேர் வருத்தப்பட்டாங்க. அப்போ ஏன் நடக்குது அப்படின்னா, அதுக்குண்டான நாள், கிழமை, நட்சத்திரம் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கணும். பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் திருமண பொருத்தம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அடுத்து முக்கியமான விஷயத்தை ஒரு பாயிண்ட்டு போடுவோம். சார் குடும்பத்தில் கல்யாணமாகி ரொம்ப வருஷம் சண்டைனா சண்டை தீரலை. ஆனால் இப்போ என்ன, இந்த ஜூலை மாதத்துலேருந்து சார் கணவன் மனைவி அவ்வளோ நெருக்கமாக இருக்கும், சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம், இன்ப சுற்றுலா போகக்கூடியது, ஸ்கூல் ஆரம்பித்தாலும் இப்போ போக முடியும், அப்போ இன்ப சுற்றுலா, வெளியே சொந்தத்தில் ஃபங்க்ஷனு, இது மாதிரி காலகட்டம் வந்திருக்கு. அப்போ பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் காலகட்டம். முதல்ல வேலை கிடைக்குமா, ஆறுக்குரியவர் உங்கள் ராசியில் உச்சம் பெறும்போது வேலை கிடைக்காமல் இருக்குமா, வேலை கிடைக்கும், வேலையில் கௌரவம் உண்டு, அந்தஸ்து உண்டு. அப்போ இந்த வேலை சம்மந்தப்பட்ட மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கணும். இந்த ராசி கடகம் ஒன்றே சீக்ரெட் மந்திரம் இதாங்க, ஹாப்பியாக இருக்கிற கடகம் ஜெயிச்சுட்டே இருக்கும், பாசிட்டிவாக இருக்கிற கடகம் ஜெயிச்சுட்டே இருக்கும், வருத்தப்பட்ட சந்தேகப்பட கடகம் தோத்துட்ருக்கும். ஏன்னா ரெண்டுமே தான். நீங்கள் பௌர்ணமி சந்திரனாக இருக்கீங்களா இல்லை அமாவாசை கடகமாக இருக்கீங்களான்னு அது உங்கள் கையில் தான் இருக்குது. பாசிட்டிவிட்டி, இந்த ராசிக்கு நேட்டிவிட்டியே பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். அப்போ இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறவங்க கடனில் தத்தளிக்கிறோம், கடனை அடைக்க முடியலை, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, இப்படி வந்து நிற்பீங்க. ஆனால் அப்படி இல்லைங்க, நல்லது நடக்கும். ரைட். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உறவு, புதிய உறவு ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ காதலியாக இருக்கலாம், ஏற்கனவே காதல் பண்ண பிரிந்து போன உறவாக இருக்கலாம், மீண்டும் வர வாய்ப்பு இருக்குது.
அப்போ அந்த உறவுகள் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா? ஒரு சிலருக்குலாம் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும். ஏன்னா ஆல்ரெடி திருமணமாகி 2 பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அப்போ பிரிந்த உறவுகள் சேர வாய்ப்புண்டு. அந்த உறவு சரியான உறவாக சூஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம். குழந்தைகளால் பெருமதி அடையும் காலகட்டங்க. இதாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை, குழந்தை ஐவிஎஃப் நிறைய பேருங்க குழந்தை இல்லைன்னு ஐவிஎஃப் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களே. ஏன் சார் எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு? நிறைய பேராமீட்டர் இருக்குது. கரெக்டாக நாளாக பார்த்து சூஸ் பண்ணி போகணும். ஐவிஎஃப்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. உங்கள் உடல் கூறுகள் அப்போ பெண்களுக்கு அந்த அது குறிப்பிட்ட தேதியெலாம் கொடுப்பேன். இந்த தேதியில் இப்போ ஃபஸ்ட் டாக்டரை பாருங்கள். டாக்டரை பார்க்குறனால மட்டும் நம்ம கையில் இருக்குது, மற்றல அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்போ நன்கு தொடங்கப்பட்டால் பாதி மணி தான் போகணும் இல்லையா? அப்போ சார் பிஸ்னஸ் எப்படி இருக்கு சார்? பிஸ்னஸ்க்கு நல்லா லாபம் உண்டு. 10 லாபம் ஈட்டுகிறது, லாபம் வருவாய் உண்டு. கூட்டு என்ற பிஸ்னஸ் வரும். கூட்டா தனித்தா ஜாதக ரீதியாக பார்த்துக்கலாம். இப்போ கூட்டுன்னு காட்டுது, ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். பிஸ்னஸில் புதிய பரிணாமங்கள் ஏற்பட வந்திருக்குங்க. புதிதாக பேச்சுக்கள், புதிதாக அதெல்லாம் பாருங்கள். பொதுவாக இந்த ராசி பிஸ்னஸில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்புறம் சைன் வாங்கிக்கிறேன், டாக்குமெண்ட்டை பார்த்துக்கிறேன், அப்படி பண்ணக்கூடாத ராசி இந்த ராசியாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப கவனம். ரைட். மாணவர்களுக்கு தான் பெஸ்ட்டு. வெளிநாடுக்கு ட்ரை பண்ணிட்டீங்க, ஃபாரின் லாங்குவேஜ் எழுதுறீங்க, கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் அற்புதமாக இருக்குது. வெளிநாடும் சரி, இல்லை ஒரு சிலர் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் அரசு அச்சு இயந்திரத்தை சுத்தணும்னு ஆசைப்பட்டீங்க, சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. யோகமான காலகட்டம். ஒரே ஒரு கோயில் பரிகாரம் மட்டும் பண்ணிக்கோங்க. ராகு கேது கோயில்கள் சர்ப சாந்தி பண்ணிட்டா வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.